அன்பார்ந்த பக்த கோடி பெருமக்களுக்கு வள்ளியூர் செல்வராஜ் ஆகிய அடியேன் எல்லாம் வல்ல இறையருளால் திரு கார்த்திகை சிறப்பு பற்றி உரை செய்கின்றேன். தேடிச் சென்று அவர் திருத்தடி ஏத்துமின் நாடி வந்தவர் நம்மையும் ஆட்கொள்வார். ஆடி பாடி அண்ணாமலை தொட ஓடிப்போம் நம் உள்ளத்து வினைகளே என்று அருளாளர்கள் பாடினார். திருக்கார்த்திகை தீபம் என்றாலே நினைவுக்கு வருவது திருவண்ணாமலைதான். இறைவன் சிவபெருமான் அங்கு ஜோதி ரூபமாய் மலையாய் நின்றார். நாடெங்கிலும் தீப ஒளி வீச கொண்டாடி மகிழும் விழா திருக்கார்த்திகை தீப விழா. ஆலயங்களிலே சொக்கப்பனை என்று கூறி தீப ஜீவாலையை ஒளிரவிட்டு அவ்வொளியிலே இறைவனை ஜோதி உருவிலே கண்டு வழிபடுவார். இப்பண்டிகையை கொழுக்கட்டை பண்டிகை என்றும் சொல்வார்கள். ஆண்டவனுடைய அடிமுடியை காணச் சென்ற அயனும் மாலும் காண முடியாத ஜோதிரூபமாக விண்ணுக்கும் மண்ணுக்கும் நெடிதுயர்ந்து நின்றவன் சிவபெருமான். அப்பெருமானின் மகிமை மிகுந்த திருநாள் திருக்கார்த்திகை தீபம். மிகுந்த கர்வம் கொண்டிருந்த மகாபலி சக்கரவர்த்தியின் கர்வம் அடக்க பகவான் மகாவிஷ்ணு எடுத்த வாமன அவதாரத்தின் போது அவன் கர்வம் நீங்கி 3வது அடிக்கு தன் சிரத்தை காட்டி தாழ்த்திய போது அதை பூமிக்குள் அழுத்தி அவனை பாதாள உலகை ஆள வைத்தவர் பகவான் மகாவிஷ்ணு. மகாபலி அசுரகுலத்தவன், ஆனாலும் சொல்வாக்கு மீறாதவன். அவன் அசுரகுல குரு சுக்கராச்சாரியாரை குருவாக கொண்டிருந்த போதும் சொல்வாக்கை காப்பாற்ற தன் குருவான சுக்கராச்சாரியார் சொல்லை மீறி பகவானுக்கு தானம் வழங்க முற்பட்டான். எனவே அவன் காட்டிய நன்றியின் காரணமாக அவன் மீது கருணை காட்டும் விதமாக பகவான் அவனை பாதாள உலகை ஆள வைத்தார். அவன் இந்த தீபத் திருநாளிலே மக்களை காண மண்ணுலகம் வர வேண்டிய போது அவனுக்கு அதற்கு வரமளித்தவர் மகாவிஷ்ணு. இன்றும் கிராமங்களிலே கொண்டாடப்படும் திருக்கார்த்திகை தீபத்தின் போது வீட்டு வாசல் கதவுகளிலே மாவால் பூக்கள் வரைந்து அலங்கரிப்பார்கள். பின் கொழுக்கட்டை தயார் செய்யும் வேளையிலே பெரியவர்கள் மகாபலி ராசா இன்று வருவார் என்று சொல்வதை செவிவழி செய்தியாக இன்று நாம் அறிய முடியும். மானுடராகிய நாம் நன்றி மறக்க வாய்ப்புண்டு. ஆனால் இறைவன் நன்றி மறவாதவன் என்பதுக்கு எடுத்துக்காட்டாக இந்த பண்டிகை அமைந்துள்ளது. எனவே நாமும் இறையருளால் செய்நின்றி மறவாதவர்களாய் வாழ்ந்து வளமும் நலமும் பெறுவோம் என்று கூறிக்கொள்வதோடு, ஹரியாகிய மகாவிஷ்ணு ஹரனாகிய சிவபெருமானுடைய சேர்க்கையினால் உருவாகி தீமை புரியும் கொடிய அரக்கியான மகிழ்ச்சியை வதம் புரிந்து மக்களை காக்க வந்தவர் சுவாமி ஐயப்பன். அவருடைய விரத காலமும் இந்த கார்த்திகையிலே தொடங்குவது சிறப்பாக காரணமாகும். மகாவிஷ்ணு 1000 மலர் கொண்டு சிவபெருமானை பூஜை செய்தபோது ஒரு மலர் குறைந்ததன் காரணமாக தன் கண்ணையே அங்கே மலராக சமர்ப்பிக்க முற்பட்டவர் மகாவிஷ்ணு. அந்த நந்தியை போற்றும் விதமாக சுதர்சன சக்கரத்தை மகாவிஷ்ணுவுக்கு வழங்கினார் சிவபெருமான். ஆக கார்த்திகை தீப விழா நன்றி பாராட்டும் விழா என்றும் நாம் கொண்டாடப்படுகிறது. எனவே இந்த நாளைய தினத்திலே அந்த திருக்கார்த்திகை பண்டிகை. எனவே இந்த பண்டிகை சிறப்பாக எல்லோரும் கொண்டாடி நாம் மகிழ்வோம் என்று கூறி இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.